ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவிச்சை முட்டை வறுவல் பார்க்க போகிறோம். அது செம்மையாக இருக்கும். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவிச்ச முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நான் ஒரு 10 முட்டை என்ன பண்ணியிருக்கேன், அவிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, கடுகு உளுந்து சீரகம் சோம்பு போட்டுக்கிறேங்க. பட்டை மிளகா கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறேங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேங்க. சிறுசாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இது எல்லாம் எப்பவும் போல் நம்ம சேர்க்குறது தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக நல்லா ஸ்லைஸாக வெங்காயம் எப்பவும் போல் பொடிசாக வெட்டினாலும் சரி. நான் கொஞ்சம் பருசாக வெட்டியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைக்கு மாதிரி என்ன பண்ணிக்கிறேங்க, வெங்காயத்தை வெட்டிக்கிறேங்க. நல்லா வெட்டி அது லேசாக என்ன பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக, ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கிறேங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, தக்காளியை போட்டு தக்காளியை கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறேங்க. புதினா மல்லி இருந்துச்சுன்னா வெட்டி வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சரியா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும், அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிறேன், முன்கூட்டியே நான் போட்டுருவேன். எப்போவுமே எல்லாத்துக்குமே நான் உப்பு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சமாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் போடுவேன். நீங்கள் எப்படிங்கிற உங்களுடைய தோதை பார்த்து போட்டுக்கிறேங்க. மிளகாப்பொடி ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி சீரகப்பொடி என்ன பண்ணிக்கிறேங்க, ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இல்லைனா அது கருகாக விடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அவிச்ச முட்டையை நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்குங்க முட்டை. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு வறுவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முட்டை வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த முட்டை பொரிச்சதுக்கும் அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள், சும்மா அப்படியே வாயில் எச்சி ஊறுதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி சமையலை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ நம்மளுக்கு தேவையான விதவிதமான சாப்பாடை நம்ம என்ன பண்ணலாம், அழகாக கற்றுக்கிட்டு நம்மளே செஞ்சுக்கிறலாம். இது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டது தான். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், சமையலை கற்றுக்குறீங்க. பாருங்கள், ஒரு அழகான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை வறுவல் நீங்கள் என்ன எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா, பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். நீங்கள் கிரேவியாக வறுவல் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு கடி சொன்னோன்னா ஒரு 1.5 கரண்டி இல்லை 1.25 கரண்டி இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான முட்டை வறுவல் உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு சும்மா அப்படித்தான் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை வெட்டி அழகாக அப்படியே பொடிசாக தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அப்படித்தான் இருக்கு. மக்களே, ஒரு அருமையான முட்டை வறுவல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த முட்டை வறுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணி, நெய் சோறு, தேங்காய் சோறு, என்ன இப்படி எல்லா விதவிதமான சாப்பாடுகளுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு என்ன பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே.